வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 million மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பராசி மே மாதம் 2024. எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கும்பராசியாக பிறந்துட்டோம், சனி ஜென்மத்தில் இருக்குது, 2ல் ராகு இருக்குது, ஓகே. இப்போ 2ல் புதனும் இருக்குது, செவ்வாயும் இருக்கே, குரு 4 தானே டிரான்சிட்டாக இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பம் ஒரு மாதிரி ஒரு ஹரிசான்டல் லைன். இது என்ன சொல்லுவாங்க, ஒரு நேரான கோடு. ஒரு நேரான கோடில் நம்ம ஒரு ஃப்ளாட் ரோடில் நம்ம எப்படி நடப்போம், நம்ம வாட நடந்து போவோம். அதில் ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, முன்னேற்றமும் கிடையாது. ஒரு ஃப்ளாட் ரோடு, அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷன், நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவு நீங்கள் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பயணத்தை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையலான்னு வச்சுப்போம். ஆனால் அதுக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைம் தான் அந்த கும்பம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது இது நடந்துடும், இந்த மிராக்கல் நடந்துடும், இந்த மாதிரி மாறிடும், அது நடக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கணும், பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கடைசியில் உங்களுக்கு பெயின் தான் கொடுக்கும். கும்பம் இந்த டைமில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மே மாதம் பர்டிகுலராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு துன்பம்னு ஒன்று கிடையாது. 2வது, இருக்கிற வேலை பிடிக்கல, வேலையே செய்ய பிடிக்கல, இருக்கிற வேலையும் பிடிக்கல, என்னை யாரும் மதிக்கலை, சில சமயத்தில் அவமானங்கள், சில சமயத்தில் தேவையில்லாத வருத்தங்கள், இதெல்லாம் எனக்கு தாங்க முடியல, நான் வேலையை விட்டுடலான் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேற என்ன ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழப்பங்களுக்கெல்லாம் இதை முடிவெடுக்கிற மாதமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது கிடையாது. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ஜாப் விஷயத்தில் இல்லை பிஸ்னஸ் விஷயத்தில் ஃபேமிலியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இது சரியான மாதம் கிடையாது. பொறுமை வேணும். அப்போது சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வர முடியும். அடுத்தது நம்ம ஃபேமிலின்னு பார்க்குறோம், குடும்பம். எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்கெல்லாம் ஒரு வேளை வயது கருதி, உங்கள் வயது 30 ஆகிடுச்சு, வரன் பார்த்துட்டே இருக்காங்க, ஃபேமிலியில் 28 இருக்கீங்க, 27, 30, 35, 36 அந்த மாதிரி இருந்தால் அதுக்காக மட்டும் உங்கள் சுயஜாதோட தசாபதியை பார்த்து மேரேஜுக்கு பிளான் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யங்காக இருக்கீங்க, ஒன்லி ஒரு 21 or 22 இல்லை 23, 24 தான் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, கல்யாணம் பண்ணணும் அவசரம் இல்லைன்னா யூ கேன் டேக் டைம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த ரிலேஷன்ஷிப்பு, காதல், உறவு, நட்பு அதுக்கப்புறம் அது அப்படியே கன்வெர்ட் ஆகுது, ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் ஆகுது. இல்லை உறவில் இருந்தீங்க, அதில் நிறைய மனஸ்தாபம் வருது, பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணுறீங்க. அதுவாக இருந்தாலும் யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒருத்தரை அக்செப்ட் பண்ணாலும் யோசிக்கலாம். ஒரு கல்யாண விஷயம் முடிவு எடுத்தாலும் இன்னும் யோசிக்கலாம், தள்ளி போடலாம். முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான மாதம் அல்ல. ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம், டேக் கேர். நான் 3 முறை சொல்கிறேன்னா புரிஞ்சுங்க. சாப்பாடு, பயிற்சி, உங்களுடைய பயணம், உங்களுடைய பழகிற நண்பர்கள், உறவுகள், உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய ரொட்டீன், லைஃப் ஸ்டைல் எல்லாமே டேக் கேர் பண்ணிங்கன்னா சொல்லலாம். நீங்கள் உடனே சொல்வீங்க, எனக்கு அப்போ கூட மூடே நல்லா இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணிடுறேன். கோ டு டெம்பிள், மெடிடேட், சாண்ட் மந்த்ராஸ், ஒரு வலம் வாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், சேவை பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுடைய கெட்ட நேரம் நம்மளை விட்டு அதிகமாக வெளியில் போகணுன்னா, நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவருக்கு சேவை பண்ணும்போது அந்த கெட்ட நேரம் நம்மளை விட்டு போயிடும். நம்மளை அந்த நேரம் நம்மளை ஆட்டி படைக்காது. எவன் ஒருவன் பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து சேவையை செய்கிறானோ அவனை தீய காலமோ தீய நேரமோ அருகில் நெருங்காது.
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலத்தை நீங்கள் அப்படி டைவெர்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த் டேக் கேர் பண்ணிங்க. இல்லத்தரசிகள் குடும்பத்தை வந்து நீங்கள் ஒரு அனுபவஸ்தாலின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து ஒரு 40s இருக்கீங்க, இல்லை 35 இருக்கீங்க, இல்லை 45, 50 ரேஞ்சில் இருக்கீங்க. ஒரு அனுபவஸ்தாலி கஷ்டப்பட்டு சமாளிப்பீங்க, எல்லாத்தையும் செம்மையாக சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி சமாளிப்பீங்க. ஆனால் டென்ஷன் அதிகமாக ஏறும். நீங்கள் அனுபவம் இல்லாதவர்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் 25 இருக்கீங்க, இல்லை 28 இருக்கீங்க, புதிதாக திருமணமானவர், ஒரு அனுபவம் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இப்படி தான் லைஃப் இருக்குமான்னு ஒரு மாதிரி சம்டைம்ஸ் பெயினை கொடுக்கும். பட் இது நீங்கள் வந்து உங்களுடைய பெரியவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபேமிலி எப்படி நீங்கள் வந்து டேலி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா மூட் ஸ்விங்ஸ், எமோஷன்ஸ், உங்களுக்கு ஒரு அதிர்வு இருக்கும். என்ன அதிர்வு இருக்கும்? உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு என்ன அதிர்வு இருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இருக்காங்கன்றதை நீங்கள் லேட்டாக ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸுக்கு இடம் கொடுக்க வேணான்றது என்னோட கருத்து. சீனியர்ஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, சிவசிவா அப்படின்னு கடந்து போயிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்புகளோட உங்களுடைய கடமையை நீங்கள் முடிச்சிட்டிங்க. நீங்கள் 60 கிராஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் கடமையை முடிச்சிட்டிங்க, ஃபேமிலியை பார்த்துட்டீங்க, எல்லாமே சரிவர பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக இப்போ ரிஸ்க் எடுக்காமல் சேஃபாக நீங்கள் போகிறது நல்லதுன்னு எனக்கு இருக்குது. ஓவரால் கும்பம் மிக கவனம், கூடுதல் விழிப்புணர்வு, ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் யோசித்து சிந்தித்து செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் பர்டிகுலராக சில பேர் சிம்ம ராசி கும்ப லக்னம், கும்ப ராசி சிம்ம லக்னம்லாம் வந்தாங்க. ரெண்டுத்துக்குமே இந்த காம்போ இப்போ கரெக்டாக இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க. அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸு, உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணும். ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க. இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறு அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம, இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அப்போ எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது. உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அடங்குமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க,
என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப்.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூட்சம ரகசியங்கள் ஜாதகத்தில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோடு கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்னு தான் நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.